கேட்சஸ் வின் மேட்சஸ் என்று சொல்வார்கள். அது 100% உண்மை என்பது சென்னை பஞ்சாப் போட்டியில் தெரிந்தது. பவுலிங், பேட்டிங் எல்லாம் நன்றாக இருந்தாலும் கூட மகா மட்டமான ஃபீல்டிங் சிஎஸ்கேக்கு மீண்டும் ஒரு தோல்வியை பரிசளித்துள்ளது. இந்த போட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட 11 கேட்ச்களை சென்னை அணியினர் கோட்டை விட்டனர். இதனால் ஒரு கட்டத்தில் 83 ரன்களுக்கு 5 விக்கெட் என்று பாதாளத்தில் கிடந்த பஞ்சாப் பின்னர் வீறு கொண்டு எழுந்து 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 219 ரன்களை குவித்தது. பின்னர் சேசிங் செய்த சென்னை அணியால் 20 ஓவர்கள் முடிவில் 201 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் பஞ்சாப் 18 ரன் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. போட்டியின் போது பஞ்சாப் அணியின் ஆபத் பாந்தவன் சசன் சிங் நூர் அகமது வீசிய 17வது ஓவரில் தூக்கி அடிக்க முயற்சி செய்து கேட்ச் கொடுத்தார். ஆனால் ரச்சின் ரவீந்திரா அந்த கேட்சினை கோட்டை விட்டு விட்டார். அதோடு அவர் வீசிய பந்து ஓவர் த்ரோ ஆக பஞ்சாப் அணிக்கு எக்ஸ்ட்ரா ரன்னும் கிடைத்தது. இதை பார்த்த பஞ்சாப் கிங்ஸ் உரிமையாளர் பிரீத்தி ஜிந்தா கேலரியில் ஆடிப்பாடி தனது மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார். அதே நேரம் கிரவுண்டில் நின்று பிரீத்தி ஜிந்தாவின் கொண்டாட்டத்தை பார்த்த தோனிக்கு கண்கள் சிவந்து விட்டது. தன்னுடைய அமைதி இழந்து கோபத்துடன் முறைத்து பார்த்தார். இருவரின் இந்த ரியாக்ஷன்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக, ஆத்தாடி தோனி என்ன இம்புட்டு கோபப்படுறாரு என்று ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர்.